நடந்த தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பியதாக 25 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. அதில் பாஜக மாநில நிர்வாகி, தாவேகா தொண்டர்கள், யூடியூபர் ஃபெலிக்ஸ் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல்துறையினர் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மதியழகனை திண்டுக்கல் மாவட்டத்தில் வைத்து நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் பவுன்ராஜையும் கைது செய்தனர். அவர்கள் 2 பேரிடமும் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக 25 பேர் மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சகாயம், மாங்காடு பகுதியைச் சேர்ந்த தாவேகா உறுப்பினர் சிவனேசன் மற்றும் ஆவடி பகுதியைச் சேர்ந்த தாவேகா பகுதி செயலாளர் சரத்குமார், யூடியூப் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய 4 பேரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தின் செல்போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவரை இப்போது வரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் புதிய விசாரணை அதிகாரியாக கூடுதல் எஸ்பி பிரேமானந்தனை நியமித்து பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார்.